பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தாலீம் கித்தாபுல்லாஹில் அலீம் வ தஸ்ஜீ ரசூலிஹில் கரீம். தாலீம்னா மகத்துவப்படுத்துவது, கித்தாபுல்லாஹின்னா அல்லாவுடைய, அலீம்னா மகத்துவம். அல்லாவுடைய மகத்துவமிக்க அல்லாவுடைய கித்தாப்னா அந்த குர்ஆன் எடுத்தான். மகத்துவமிக்க அல்லாவுடைய வேதத்தை மகத்துவப்படுத்துவது. தஸ்ஜீனா உற்சாகப்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது, அந்த மாதிரி. அப்போ கரீம்னா சங்கை மிக்க அவனுடைய தூதரை உற்சாகப்படுத்துவது. அவருடைய பாடத்துடைய தலைப்பு சூரத் யாசினுக்கு தப்சீரு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யாசினுடைய பொருள் அலிஃப்லாம் மீம் மாதிரி, ஹாமீம் மாதிரி அர்த்தம் அல்லாஹ் மட்டும் அறிவான் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். குர்ஆன் குர்ஆனுல் ஹக்கீம். வாவுல் கசம், பாவுல் கசம், தாவுல் கசம் படிச்சிருப்பீங்கல்ல. அந்த வாவு கசர் செய்யும், சத்தியத்துடைய வாவு. அப்போ ஹக்கீம்னா ஞானமிக்க அந்த குர்ஆன் மீது சத்தியமாக. இன்னக்க நிச்சயமாக நீங்கள், நீன்னு அர்த்தம், நம்ம நபிங்கிறதுலாம் நீங்கள்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் லமினுல் முர்சலீன், ரசூல்மார்களிலிருந்தும் உள்ளவர்கள். அலா சிராத்தி முஸ்தகீம், அலான மீது, சிராத்துனா வழி, முஸ்தகீனா நேரான வழி மீது இருக்கக்கூடிய ரசூல்மார்களிலிருந்தும் நீங்கள் உள்ளவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லா தஆலா சொல்கிறான். தன்சில் அஜீஸ் ரஹீம். அஜீஸ்னா மிகைத்தவன், ரஹீம்னா இறக்கமுடைய. அப்போ இறக்கமுடைய மிகைத்தவனுமான அல்லாவிடமிருந்து இந்த வேதம் இறக்கி வைப்பட்டது. அப்போ தஞ்சிலங்கிறது மஃபூல் முத்தலக்கு, நஜலாங்கிற ஒரு ஃபாலு போக்கியிருக்கு. அந்த போக்கப்பட்ட ஃபாலுக்கு தஞ்சிலுங்கிறது மஃபூல் முத்தலக்கு. அப்போ இறக்கமுடைய மிகைத்தவனுமான அல்லாவிடமிருந்து இந்த வேதம் இறக்கப்பட்டது. லீ துந்திர கௌமம்மா உந்திர, ஒரு கூட்டத்தை எச்சரிக்கை செய்வதற்கு. லீ துந்திராவுக்கு லீக்கு பின்னாடி ஒரு அண்ணு மறைஞ்சிருந்து நசம் செஞ்சுருக்கு. அதனால் லீ துந்திரா அப்படின்ட்டு வருது. அப்போ எச்சரிக்கை செய்வதற்கு, நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்கு. அப்போ சர்ப் சொல்லி பாருங்கள். நீங்கள் அப்போ நபிங்கிறதுனால நீ தான் அர்த்தம், நபிங்கிறதுனால லீ துந்திர, நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்கு. கௌமன், ஒரு கூட்டத்தை. மா உந்திர, எச்சரிக்கை செய்யப்படவில்லையே. ஆபாகும், அவருடைய மூதாதையர்கள் எச்சரிக்கை செய்யப்படவில்லையே, அந்த கூட்டத்தை நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்கு. அந்த சமுதாயத்தை, கௌமன் சமுதாயம், கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். அந்த சமுதாயத்தை நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்கு இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. ஃபஹும் காஃபிலூன், அவர்கள் அசட்டையாக இருக்கிறார்கள். அப்போ மூதாதையர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படவில்லை. சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, கேள்வி கணக்கை பற்றி எச்சரிக்கை செய்யப்படவில்லை. அதனால் அவங்க அசட்டையாக இருக்கிறாங்க. அதை நீக்கிறதுக்காண்டி உங்களை நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்குறோம். நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறேன். இது இன்னும் விரிவாக தப்சீரில் வரும், பின்னாடி பார்ப்போம். அத்தப்சீரு. உக்சிமு, நான் சத்தியம் செய்கின்றேன். யுக்சிமூன, அதிலேருந்து உக்சிமு, நான் சத்தியம் செய்கின்றேன். பிஹாதில் குர்ஆனி, இந்த குர்ஆனை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன். ஹாதில் குர்ஆனில் முஹ்கமில் முஸ்தமிலி, முஸ்தமில்னா பொதிந்திருக்கக்கூடிய. அலல் ஹிக்கமி, ஹிக்கம்னா ஞானம். முஹ்கமி, தீர்ப்பு செய்யப்பட்ட. உலூம் நாஃபியாத், உலூம்னா ஞானங்கள், நாஃபியாத்னா பயனுள்ள ஞானங்கள் மீதும் ஞானத்தின் மீதும் பொதிந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன். வல்லதி, அந்த குர்ஆன் எத்தகையதென்றால், லா எய்திஹில் பாத்திலு, அந்த குர்ஆனிடமிருந்து, லா எய்திஹி அதனிடமிருந்து வராது. பாத்தில், வீணானவைகள், பாத்திலானவைகள் அவர்களிடமிருந்து வராது. மின் பைன எதைஹி, அதற்கு முன்னால் இருந்தும், வலா மின் ஹல்ஃபிஹி, அதற்கு பின்னால் இருந்தும் பாத்திலான எதுவும் வராது. அப்படிப்பட்ட பாத்திலான கருத்துக்கள் எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை கொண்டு நான் சத்தியம் செய்கின்றேன். இன்னக்க நிச்சயமாக நீங்கள், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் லமினல் முர்சலீன், ரசூல்மார்களிலிருந்தும் உள்ளவர்கள். மினல்லாஹி, அல்லாஹ்விடமிருந்து, இலன்னாசி, மக்களுக்கு, பில் ஹுதா, நேர்வழியை கொண்டு, வதீனுல் ஹக்கி, சத்திய மார்க்கத்தை கொண்டு, அல்லாஹ்விடமிருந்து மக்களுக்காக உள்ள தூதர் என்று நிச்சயமாக அந்த தூதரிலிருந்து உள்ளவர்கள் நீங்கள். இன்னக்க நிச்சயமாக நீங்கள் அலா தரீக்கின், பாதையின் மீது இருக்கிறீர்கள். கவீமின், உறுதியான. தரீக்கில் அன்பியாயி, நபிமார்களுடைய பாதை. முர்சலின் ரசூல்மார்களுடைய பாதையின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள். இன்னக்க நிச்சயமாக நீங்கள் அலா தரீக்கினா பாதை, கவீம்னா நிலையான, நீடித்த அப்படின்னு அர்த்தம். தரீக்கினா பாதை, அன்பியா நபிமார்களுடைய பாதை. முர்சலினுடைய பாதை,
அந்த பாதையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்ன ஹாத தீன நிச்சயமாக இந்த மார்க்கம் அல்லது எப்படிப்பட்ட மார்க்கம் எனில் ஜீத்த பிகி நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ, ஜீத்தனா கொண்டு வந்தீர்கள், பிகி நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அப்படிப்பட்ட இந்த மார்க்கமும் குர்ஆனாகிறது. அல்லது எந்த குர்ஆன் என்றால் தத்துலுஹு நீங்கள் அதை ஓதி காட்டுகின்றீர்களே, அலைஹிம் அந்த மக்களின் மீது நீங்கள் ஓதி காட்டுகின்றீர்களே, அந்த குர்ஆனும் நீங்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கமும் முனஸ்ஸலுன் இறக்கி வைக்கப்பட்டது, மின் இந்தில்லாஹில் அல்லாவிடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது, கவியி உறுதிமிக்க, அல் காலிபி மிகக்கூடிய, லி குல்லி ஷைஇன் எல்லா வஸ்துவையும் மிகக்கூடிய உறுதியான அந்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. அர் ரஹீமு பில் இபாதி அவங்களோட அடியாரி மீது இரக்கம் காட்டக்கூடிய அந்த அல்லாஹ்விடமிருந்து இறக்கி வைக்கப்பட்டது. இன்னா நிச்சயமாக நஸ்ஸல்னா நாம் இறக்கி வைத்தோம், அலைக்க உங்கள் மீது ஆதல் குர்ஆனை இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், லித்துந்திர பிஹி அதை கொண்டு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்கு கவுமக்க உங்களுடைய கூட்டத்தை, அல்லது எந்த கூட்டத்தை என்றால் கானு அவர்கள் ஆகிவிட்டார்களே, அவர்களும் ஆபாகும் அவர்களுடைய மூதாதையர்களும் காஃபிலீன அசட்டை பொடுபோக்கு அப்படின்னு அர்த்தம். காஃபிலீன அசட்டை கானு ஆகிவிட்டார்கள், அவர்களும் ஆபாகும் அவருடைய மூதாதையர்களும் காஃபிலீன பொடுபோக்கெல்லாம் ஆகிவிட்டார்களே, அனில் ஈமானை விட்டும் பொடுபோக்கெல்லாம் ஆகிவிட்டார்களே, ஒரு சுதி நேர்வழியை விட்டும் பொடுபோக்காளாக ஆகிவிட்டார்களே, சராயில்லாய் தலா அல்லாவுடைய சரியத்தை விட்டும் பொடுபோக்களாக ஆகிவிட்டார்களே. அப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காக இந்த குர்ஆனை உங்கள் மீது நாங்கள் இறக்கி வைத்தோம். நிதானமாக கவனிச்சிங்க, வார்த்தை ரொம்ப லென்த்தாக லாங்காக வரும். அங்கே ஒரு வார்த்தையாக தனித்தனியாக அர்த்தம் எழுதிட்டு நோட்டில் எழுதி கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா அது புரியும். அடுத்து இல்லை அன்னகும் ஏனெனில் அவர்கள் லம் எழுத்தீஹிம் அவர்களிடம் வரவில்லை, நதீருன் எச்சரிக்கையாளர் வரவில்லை, கபிலக்க உங்களுக்கு முன்னால் எச்சரிக்கையாளர்கள் அவரிடம் வரவில்லை. ஈசா நபிக்கு அப்புறம் அந்த ஒரு 500 வருட காலம் எந்த நபியும் வரல. அதனால தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். அவர்களிடம் எந்த எச்சரிக்கையாளரும் வரவில்லை, அவருடைய மூதாதையர்களிடம் எந்த எச்சரிக்கையாளரும் வரவில்லை அப்படிங்கிறது கருத்து அந்த இடைப்பட்ட காலத்தில். அப்போ மக்கள் நபிமார்கள் இல்லை அப்படின்னா அங்கே வழிகட்டிருப்பாங்க. வழிகட்டிருந்த மக்களுக்கு அல்லாஹ் நம்ம நபியை அனுப்பி அச்சமூட்டி எச்சரிக்கை சொல்கிறதுக்காண்டி இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம் அப்படிங்கிறத மொத்த ஆயத்துடைய தீம். அதுதான் மஃபாதுல் ஆயத். இந்த ஆயத்துடைய பயன் கானத்து பௌசுத்து சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானத்து ஆகிவிட்டது, பௌசுத்து நம்ம அனுப்புதல் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுப்புதல் ஆகிவிட்டது, நபியாக ரசூலாக இந்த கவுனுன் நாசி ஃபி ஹாஜத்தின் தேவை, ஹாஜத்தினா தேவை, மாசத்தின் அவசியமான தேவை, இல்லா ரசூலுக்கும் கித்தாபின் வேதத்துக்கும், தௌவத்தின் அழைப்பு, அதுவும் அழைப்பு தான், மக்களை நல்வழியின் பக்கம் கூப்பிடுறது. இப்படிப்பட்ட தேவை இருக்கின்ற நேரத்தில் நம்ம நபியை அல்லாஹ் தஆலா உலக மக்களிடம் அனுப்பி வைத்தான். ஹைசு கானு ஒரு விதத்தில் கானு அவர் ஆகிவிட்டார்கள், ஃபித்ரத்திமினர் ரசூலினா ரசூல்மார்களுடைய வருகை இல்லாத காலத்தில் அவர்கள் ஆகியிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் நம்ம நபியை அனுப்பி வைத்தான். ஃபித்ரத்னா ஒரு நபிக்கும் இன்னொரு நபிக்கும் இடைப்பட்ட காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபத்ரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மக்கள்கிட்ட ரசூல்மார்களுக்கு ரசூலுடைய நபியுடைய வேதத்துடைய மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு தேவை இருந்த நேரத்தில் நம்ம நபியை குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் அனுப்பி வச்சான் அப்படிங்கிறது இந்த ஆயத்துடைய இந்த தஃப்ஸீருடைய கருத்து.